ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் நெல்லிக்காய் ரோஸ்ட் பண்ண போகிறோம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், பெரிய நெல்லிக்காய், அப்புறம் ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், நெல்லிக்காவை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, நெல்லிக்காய் இதெல்லாமே அரைஞ்சி நான் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த போன்லெஸ் சிக்கனோட அரைச்ச நெல்லிக்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டை நான் போட்டு சிக்கனில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன் கலந்து. பாருங்கள், அரைச்ச நெல்லிக்காய் பேஸ்ட்டை நம்ம இப்போ சிக்கனோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 1/4 மணி நேரம் இதை ஊற விட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு தவா ஒன்று வச்சுருக்கேன். தவாவில் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய், இலை இதை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், பட்டை, லவங்கம், ஏலக்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டே வருது. நான் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டே வருது. இப்போ நான் சிக்கனை மசாலா போட்டு வச்சுருந்தோம்ல, நெல்லிக்காய் மசாலா, இதை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நெல்லிக்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதோடு சேர்த்து அரைச்ச நெல்லிக்காயோட பேஸ்ட்டோடு வச்சுருந்த சிக்கனை இப்போ நம்ம இதில் போட்டு நல்லா கலரி விட்டுட்டோம். இப்போ அப்படியே சிக்கனை நல்லா வேக விடுவோம். இப்போ பாருங்கள், சிக்கன் லைட்டாக வெந்துக்கிட்டே வருது. சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே அப்படியே வேக வைப்போம் நம்ம இதை. பாருங்கள், மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ திரும்பவும் நல்லா கலரி விட்டு நம்ம நல்லா வேக விடுவோம் சிக்கனை. பாருங்கள், நம்ம நல்லா கலரி விட்டு திரும்பவும் வேக வச்சுருக்கோம். இப்போ திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. திரும்பவும் நான் கலரி விட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு இன்னும் வேக விட்றேன் சிக்கனை. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நான் மேலே பெப்பரை கொஞ்சம் தூவி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மேலே பெப்பரை நல்லா தூவி விட்ருக்கேன். இப்போ நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுப்போம் இதை சிக்கனை. ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ சிக்கன் நெல்லிக்காய் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சிக்கன் நெல்லிக்காய் ரோஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.